வர வர நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷத்த அள்ளி குடுத்துட்ருக்கீங்க. ஹாய், நான் தான் உங்க தேஜஸ்ரீ திருத்தணியிலேருந்து. என் ஸ்டூடண்ட்ஸ்லாம் மனசுல என்ன திட்டியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் திடீர்னு வந்து நான் எடுத்த சப்ஜெக்ட்ஸ்ல டக்குன்னு நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன். நீங்க அதுக்கு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி 2 பேர் லீவ். 3 பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. பட் அந்த 3 பேரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அவங்க எல்லா ஆன்சரும் எழுதியிருந்தாங்க. ஒரு மினி டெஸ்ட் மாதிரி. எதுக்கு இதை நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாம வச்சேன் அப்படின்னா, நான் எடுத்தது அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியறதுக்காக தான். சும்மா ஃபீஸை வாங்கி போட்டுட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்ப மாட்டேன் நான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாரி கட்டிட்டு ஒரு சின்ன ஷூட் இருக்குன்னு சொல்லி முருகர் கோயிலுக்கு வந்திருந்தேன். அங்கே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தீங்க, கொஞ்சம் பேர் வந்து பேசியிருந்தீங்க நேரில். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து என்னை பப்ளிக்கில் ரெகனைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தானே தேஜஸ்ரீ அக்கா, நீங்கள் தானே தேஜு அக்கா, வீடியோ பண்ணுவீங்களே, இந்த மாதிரிலாம் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் கேட்குறப்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுவும் இந்த குட்டி பையெல்லாம் வந்து இது தேஜு அக்கா தானே அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஷூட்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கெட் அண்டடி வித் மீ தான் பார்க்க போறீங்க. இந்த நெக் பீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாங்கியிருந்தேன். சம்திங் 300 400 தான் வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அவங்களுடைய பேஜ் வந்து எனக்கு சரியா தெரியல, ஞாபகம் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். ப்ரீ ஒர்க் அவுட் மீல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து கிளம்பியாச்சு. இதுதான் என்னுடைய ஜிம் அவுட்ஃபிட். இன்னைக்கு அப்படியே வந்து ஃபுல்லா பிளாக் அண்ட் பிளாக்ல வந்து தான் ரெடி ஆயிருந்தேன். திரும்பி திரும்பி நான் பண்ற பெரிய தப்பே இந்த ஸ்மூத்னிங் பண்றது தான். ஸோ அந்த ஸ்மூத்னிங் பண்ண ஹேரை நான் வந்து ஷார்ட்டா கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரோஸ்மெரி வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் நல்லாவே சூப்பரா வளர்ற மாதிரி எனக்கு தெரியும். இது ப்ரொமோஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நான் அப்போலோ பார்மசில வாங்கினேன். பட் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ப்ரொமோஷன் பண்றத பார்த்து தான் வாங்கி நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணேன். எனக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படியே நேராக நம்ம கடைக்கு போயிருந்தோம். கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து சாரீ கொடுத்துருந்தாங்க, பட்டு சாரீ. அவங்களுக்கு நிக்கா மண்டே சுத்தமாக அயனே பண்ணக்கூடாது, ஆனால் எனக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஷாப்பை விசிட் பண்றீங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு உங்களுடைய சப்போர்ட்னால. என்னுடைய ஜிம் பேக்ல என்னெல்லாம் எடுத்துட்டு போறேன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஜிம் பேக்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பை.